friends, welcome and welcome to Nalam Kitchen. இன்னைக்கு நம்ம Nalam Kitchenல பார்க்க போறது ஒரு நான்வெஜ் ரெசிபி. பிரியாணினாலே எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து இன்னைக்கு நம்ம மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம யூசுவலா குக்கர்லயே நிறைய பிரியாணி செஞ்சு பழகிட்டோம். இன்னைக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டன் பிரியாணிக்கு தேவையான மசால்ஸ் எல்லாம் எண்ணெய் விடாம வறுத்து அரைச்சிக்கலாம். அதுக்கு முதல்ல ஒரு பேனில் 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்திக்கலாம். கசகசா லைட்டாக பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மிளகு சேர்த்தி அதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்து ஒரு அன்னாசி முக்கு, 2 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் கிராம்பு, 1 டீஸ்பூன் மல்லி, 3 வரமிளகா, கொஞ்சம் சோம்பு. மசாலாலாம் நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். மசாலாலாம் நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி. அதே பேனில் 2 டீஸ்பூன் நெய் விட்டு நம்ம ஜீரக சம்பா அரிசியை வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம வந்து அரிசியை வறுக்கிறதுக்கு முன்னாடி இது ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வடிச்சிட்டு தான் நம்ம வந்து அரிசியை வறுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா ஈரப்பதமாக இருக்கும். அரிசி வறுத்ததுக்கப்புறம் நல்லா வந்து நெய்யில் வறுக்கிறதுனால கொஞ்சம் பளபளன்னு அரிசி நல்லாயிருக்கும். அரிசியை வந்து ரொம்ப வறுத்துடக்கூடாது. ஒரு 1/4 பாகம் வறுத்து எடுத்தாலே போதும். இதோ பாருங்கள், நம்ம அரிசி வந்து கலர் மாறிடுச்சு. லைட்டாக மஞ்சள் கலரில் வந்துருக்கு. அரிசியும் பளபளன்னு இருக்குது. இந்த ஸ்டேஜில் இதை இறக்கி வச்சுட்டு பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி பிரியாணி ஒரு பெரிய கடாயில் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம். நெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் பட்டை, கொஞ்சம் கிராம்பு, ஒரு அன்னாசி முக்கு, கொஞ்சம் சோம்பு, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வாசனை வர அளவுக்கு. அடுத்து 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் 2 கொத்து கறிவேப்பிலை, அதையும் போட்டு வறுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். அடுத்து ஒரு 20 சின்ன வெங்காயத்தை பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் முழுசாக சேர்த்திக்கலாம். இந்த வெங்காய பேஸ்ட் தான் பிரியாணிக்கு அதிக சுவை கொடுக்கும், அதனால் மறக்காமல் சேர்த்திக்கோங்க. இதோ இப்போ நம்ம வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது. இதோ இப்போ கட் பண்ணி வச்சுருக்க 4 பெரிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம். இதோ இப்போ நம்ம வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி சேர்த்திக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். அடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 1/2 கப் கொத்தமல்லி சேர்த்திக்கலாம். அடுத்து ஒரு 1/4 கட்டு பொடியாக நறுக்கின புதினா சேர்த்திக்கிறேன். புதினா நிறைய சேர்த்திக்கோங்க, அதுதான் பிரியாணிக்கு சுவையும் மணமும் கொடுக்கும். புதினா சேர்த்திக்கலாம். புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு தேவையான கொஞ்சம் உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம வேக வச்ச மட்டன் அதில் சேர்த்திக்கலாம். குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு பட்டை போட்டு 1/2 கிலோ மட்டன் சேர்த்தி கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி 5 to 6 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ அந்த மட்டன் நம்ம சேர்த்திக்கலாம். ஆட்டுக்கறியாக இருந்தால் 5 to 6 விசில் போதும். கொஞ்சம் முத்துநடாக இருந்தால் 7-8 விசில் விடுங்க. இப்போது நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலா சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது நம்ம பிரியாணிக்கு நல்ல சுவையும் காரத்தையும் கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கறனால நல்லா வாசமாகவும் இருக்கும். இதோ மட்டன்லாம் மசாலா நல்லா ஒட்டி இப்போ எண்ணெய் பிரிஞ்சு வருது. இப்போது வந்து நம்ம பிரியாணிக்கு தேவையான தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் வந்து இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன். ஸோ இதே டம்ளர்லேயே 5 டம்ளர் தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். ஒரு கடாயில் செய்கிறதுனால 1க்கு 2 அளவில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ கொஞ்சம் பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா மூடி ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதி விடலாம். கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அரிசி சேர்த்திக்கலாம். இப்போது நம்ம வந்து இதை மூடி வச்சிடலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணியும் நல்லா கொதி வருது. இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற அரிசி இதில் சேர்த்து கிளறி விட்டுக்கலாம். நம்ம அரிசியெல்லாம் போட்டாச்சு. நம்ம கிளறி விடும்போதே லைட்டாக வந்து இதோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ வந்து மூடி வச்சு ஃபுல் சிம்மில் அப்படியே 20 நிமிஷம் நம்ம பிரியாணியை வேக வச்சிடலாம். நம்ம கடாயில் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஃபுல் சிம்மில் தான் வைக்கணும். ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு 20 நிமிஷம் நீங்கள் அப்படியே வேக விடுங்க.
20 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம பிரியாணி அருமையாக பொல பொலன்னு சூப்பராக வந்துருச்சு. இதோ பாருங்கள், அரிசியெலாம் தனித்தனியாக சூப்பராக இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்து சென்டரில் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அப்படியே பிரியாணி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து பிரியாணி ஆறுனாலும் அந்த அரிசி வந்து பளபளப்பாகவும் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு உதவும். இன்னொன்று வந்து அதே கரண்டியில் கொஞ்சம் லெமன் ஜூஸை வந்து அப்படியே அதே மாதிரி நெய்யை ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது வந்து பிரியாணி கெட்டு போகாமல் இருக்கும். ஸோ இப்போ எல்லாம் சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. சுவையான சூப்பரான மட்டன் பிரியாணி தயார். சுவையான ருச்சியான மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சுவை எப்படி இருந்துச்சு மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் எங்கள் சேனல் நலம் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நல்ல உண்டு நலம் பெறுவோம். நன்றி, வணக்கம்.